Today topic of discussion pharmacology of adrenergic drugs. Drugs act on sympathetic nervous system. Adrenergic drugs having some other names, adrenergic agonist or sympathomimetics agent or catecholamine drugs category. So drugs act on sympathetic nervous system either by mimicking that body natural stress hormone like epinephrine and norepinephrine. So these are the drugs that mimic that action of sympathetic system or sympathetic stimulation. So sympathetic ஸ்டிமுலேஷனால் சில ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்போ சம் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். லைக் ஆல்ஃபா ரெசிப்டார் ஸ்டிமுலேட் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், பீட்டா ரெசிப்டார் ஸ்டிமுலேட் வேசோ டைலேட்டேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆக்ஷனை ஸ்டிமுலேட் ஆகும். இந்த ஆக்ஷனை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சிம்பத்தட்டிக் திஸ் மைமெட்டிக்ஸ். ஸோ எப்படி நேச்சுரலாக நம்ம பாடி சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ட்ரக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால சிம்பத்தட்டிக் சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ சிஸ்டமிக் சிஸ்டத்தையே மிமிக் பண்ணுவதனால இதுக்கு நேம் வந்து சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ். சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை மிமிக் பண்ணுறதுனால இந்த நேம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் based on their mechanism of action. அதை பொறுத்து தேர் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டைரக்ட் 3 கேட்டகரி: டைரக்ட் ஆக்டிங், தென் இன்டைரக்ட் ஆக்டிங், தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு ஆக்டிங். ஸோ வாட் இஸ் டைரக்ட் ஆக்டிங்? ஸோ டைரக்ட் ஆக்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் த ட்ரக்ஸ் ஹியர். இது வந்து பாடியில் போயிட்டு டைரக்டாக ஆக்ட் ஆகிறதுனால இந்த நேமு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைரெக்டாக பாடியில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை போயிட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து அட்ரினலின், நார் அட்ரினலின், டோஃபமைன் அண்டு ஐசோப்ரனலின். தீஸ் ஆர் த 4 drugs. வாட் ஆர் த 4 drugs? அட்ரினலின், நார் அட்ரினலின், டோஃபமைன் அண்டு ஐசோப்ரனலின். செகண்ட் ட்ரக்ஸ் இன்டைரக்ட் ஆக்டிங். இதில் வந்து amphetamine and tyramine, amphetamine and tyramine. Then mixed acting in this 1-2 category, this epinephrine and methamphetamine, epinephrine and methamphetamine. These are the drugs. Now we will discussing mechanism of action of that direct acting adrenergic drugs. இது வந்து டைரக்ட்லி ஆக்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரெசிப்டார் கூட டைரக்டாகவே பைண்ட் ஆகுது, பைண்ட் ஆகி ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 4 ட்ரக்ஸுமே அட்ரினலின், நார் அட்ரினலின், டோஃபமைன், இந்த ஐசோஃப்ரனலின், இந்த 4 ட்ரக்ஸுமே வந்து டைரக்டாக அட்ரினர்ஜிக் ரெசிப்டார் கூட போயிட்டு பைண்ட் ஆகி ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 4 ட்ரக்ஸுமே லிகண்ட் டைரக்டாக வந்து ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்டைரக்ட் வந்து நாட் டைரக்ட்லி பைண்ட் வித் தி ரெசிப்டார். அதுக்கு பதிலாக இது என்ன பண்ணுதுன்னா ரெசிப்டார் கூட உட்காந்துட்டு அதோட சேர்ந்து அதோட ரிலீஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹியர் நார் அட்ரிலின் அவர் பாடி நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். நார் அட்ரிலின் வந்து நேச்சுரலாகவே பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். அது மாதிரியே ரிலீஸ் ஆவதை இந்த ட்ரக்ஸ் வந்து ஈஸி பண்ணும். அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ் பார்த்துருக்கோம்? amphetamine அண்டு திஸ் தைராமைன். ஸோ amphetamine அண்டு தைராமைன், திஸ் ஒன் வந்து என்ன பண்ணுது, பைண்ட் ஆகாது, டைரெக்டாக போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். அதோட ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் கூட போயிட்டு அந்த ப்ராசஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு ஒன். போத் டைரக்ட் ஆக்டிங் அண்டு ஸ்டிமுலேஷன் இங்கே நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். காமன் நேம் நமக்கு தெரியும்,
சிம்பத்தோமைமெட்டிக்ஸ், அதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது, கேட்டகோலமைன். இது வந்து டைரெக்டாகவே ஹார்ட்டில் வந்து ஒர்க் ஆகும். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்? இன்க்ரீசிங் ஹார்ட் ரேட், இன்க்ரீசிங் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் இன்க்ரீசிங் கார்டியாக் அவுட்புட் பை ஆக்டிங் ஆன் பீட்டா 1 ரெசிப்டார். ஸோ நம்ம டைரக்ட் ஆக்டிங் அப்பயே பார்த்துருக்கோம். டைரெக்டாக ரெசிப்டார் வந்து ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 இது மாதிரி ரெசிப்டாரில் வந்து இது வந்து ஆல்ஃபா 1 இந்த பீட்டா 1 ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு டைரெக்டாகவே ஆக்ட் ஆகும். இந்த 3 திங்ஸ்: இன்க்ரீசிங் ஹார்ட் ரேட், இன்க்ரீசிங் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் இன்க்ரீசிங் கார்டியாக் அவுட்புட் பை ஆக்டிங் ஆன் பீட்டா 1 ரெசிப்டார். நெக்ஸ்ட்டு இது வந்து பிளட் வெசலில் இருக்கிற ஆல்ஃபா 1 ரெசிப்டார் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதாவது நார்மலாக இருக்கும்போது பிளட் வெசல்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆவதால் அங்குள்ள பிளட்டு வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால் பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் தான் வந்து பிளட் வெசல்ஸில். ஸோ ரைஸ் பிளட் ப்ரெஷர். சிம்பிளாக சொல்லணுன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே பண்ண வைக்கும். ஸோ சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பதனால அது ஹார்ட்டோட வேலை வந்து நிறைய செய்துவிடும். அந்த ட்ரக்ஸ் வந்து ஹார்ட்டோட வேலையை வந்து நிறைய செய்யும். நிறைய பம்பிங் ஆக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். செகண்ட் ஃபங்க்ஷன் ஆக்ஷன் ஆன் ஐஸ். மிட்ரியாசிஸ் இது வந்து என்னென்னா மிட்ரியாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அவர் பீப்புள் டைலேட் ஆக்கிவிடும். ஸோ அவர் விஷன் இஸ் கிளியர். இது வந்து இன்ட்ரா ஆக்குலார் ப்ரெஷரை வந்து கம்மியாக்கும். பீப்புளை சுற்றி ஐரிஸ் இருக்கும். ஐரிஸை சுற்றி சர்க்குலர் அண்டு ரேடியல் மசில் இருக்கும். இதில் வந்து 2 மசில், சர்க்குலர் அண்டு ரேடியல் மசில் இருக்கும். இதில் சர்க்குலர் மசிலில் வந்து தட் கன்சிட் ஆகும். ஆனால் பீப்புளோட சைஸ் வந்து சின்னதாகும். அதுவே வந்து ரேடியல் மசிலில் வந்து கான்ட்ராக்ட் ஆனதுன்னா பீப்புளோட சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ த சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால இதில் வந்து ஐரிஸில் இருக்கிற ரேடியல் மசில் கூட வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ரேடியல் மசில் கூட வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த ரேடியல் மசில் கான்ட்ராக்ஷன் தட் பீப்புள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து பீப்புள் வந்து நல்ல டைலேட்டட் பீப்புளாக இது வந்து நல்லா டைலேட் ஆகி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த மிட்டீரியாசிஸ் ஆன் ஐஸ் இந்த ஆக்ஷன் இந்த இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆக்ஷன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இட் ஆக்டிங் ஆன் ஆல்ஃபா 1 ரெசிப்டார். அதாவது ஐரிஸில் ஆல்ஃபா 1 ரெசிப்டார் இருக்கும். அதில் வந்து ஆக்ட் ஆகுவதனால ரேடியல் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகி அதோட பீப்புளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில். நிறைய இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மூத் மசில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ஷன் இருக்கும். என்னென்ன ஆக்ஷன் என்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பிராங்கியலில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஏர்வேயில் இருக்கும்போது ஸ்மூத் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவதன் மூலமாக ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸியாக ஆக்சிஜன் கிடைக்கும். பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா கிடைக்கும். தென் கட்டில் இருக்கிற ஸ்மூத் மசில் ரிலீஸ் ஆகும். பட் ஹியர் மைல்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ஷன். யூட்ரஸில் இருக்க ஸ்மூத் மசில் பயங்கரமாக வந்து கான்ட்ராக்ட் நடக்கும். ஆனால் லாஸ்ட்டு 6 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் மட்டும் ரிலாக்ஸேஷன் நடக்கும். மற்ற டைம்லலாம் வந்து யூட்ரஸ் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். தென் பிளேடரில் 2 type ஆஃப் ஸ்மூத் மசில் இருக்குது. ஒன் இஸ் டெரோசர், செகண்ட் ஒன் இஸ் ட்ரைகோன். ஓகே, டெட்ரோசர் அண்டு ட்ரைகோன் 2 type ஆஃப் மசில் இருக்குது. த டெட்ரோசர் இது வந்து ரிலாக்ஸேஷன், திஸ் ஒன் இஸ் த கான்ட்ராக்ஷன். தென் தட் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்க திஸ் பைலோமோட்டார். தென் ஒன் மோர் திங்ஸ் தட் ஸ்பீனிக் கேப்சூல்ஸ். இது ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்மூத் மசில்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ஷன். பிராங்கியலில் வந்து டைலட்டேஷன், கட்லேயும் டைலட்டேஷன், யூட்ரஸில் வந்து கான்ட்ராக்ஷன். ஆனால் லாஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சி அப்போ மட்டும் ரிலாக்ஸேஷன்.
பிளேடரில் வந்து டூ டைப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ், detrusor அண்டு ட்ரைகோன், டைலட்டேஷன் அண்டு கான்ட்ராக்ஷன். தென் ஹேர் பாலிகல்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற பைலோமோட்டார். இதுதான் வந்து தட் காசிங் ஹேர் ஆன் அவர் பாடி டு ஸ்டாண்ட் ஆன் தட் எண்ட் ஆன் கூஸ் பம்பிங் அப்போ. ஓகே, தென் ஸ்பீனிக் கேப்சுல், இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. தென் ஃபோர்த் ஒன் இஸ் மெட்டபாலிக் எஃபெக்ட். நம்ம பாடியில் இந்த சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால மெயின்லி அட்ரிலின் என்ன பண்ணுன்னு பார்த்தா இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் இதை நான் எடுத்துக்கிட்டா. ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெப்பட்டோ கிளைகோஜினோலைசிஸ் என்ற ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் ஜீனோலைசிஸ், ஓகே, கிளைகோஜன் பிரேக் டவுன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக பாடியில் நம்மளுக்கு நிறைய குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அனதர் ஆக்ஷன் இன்சுலின் ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. இன்சுலின் வந்து என்ன பண்ணும், அதிக அமௌண்ட்டாக குளுக்கோஸ் இருந்தால் அதை வந்து கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணிடும். பட் ஹியர் நோ இன்சுலின்ங்கிறப்ப பிளட் வந்து குளுக்கோஸ்லேயே இருக்கும். அதனால் வந்து இந்த இன்சுலின் ரிலீஸ் ஆகிறத குறைக்கிறதுனால பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வி ஃபீல் more energetic and also more powerful. Then one more things, இது வந்து increasing free fatty acid. ஸோ யூஸ்வலாக அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்ன ஃபார்மில் வந்து ட்ரைக்ளிசரைடு, அது வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற த ட்ரைக்ளிசரைடு வந்து பிரேக் டவுன் ஆகி ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக நம்ம பிளட்டில் வந்து ரீச் ஆகும். அதே போல் பிளட்டில் இருக்கிற ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆக்ஷன் ஆக்டிங் ஆன் பீட்டா 3 ரிசிப்டார் ப்ரெசண்டட் ஆன் தட் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ குளுக்கோஸ் லெவலில் வந்து எந்த ஆக்ஷன் மூலமாக இன்க்ரீஸிங் ஹெப்பட்டோ கிளைகோஜெனிசிஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுது. தென் இன்க்ரீஸிங் குளுக்கோஸ் எப்படின்னா இன்சுலின் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுனால தென் இன்க்ரீஸிங் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த 3 ரியாக்ஷன் மூலமாக பிளட்டில் வந்து அதிகமான குளுக்கோஸ் இருக்கிறதுனால வி ஃபீல் more energetic and powerful. Then so the beta 3 receptor have only presented here the adipose that adipocyte. இங்கே வந்து என்ன இருக்குன்னா பீட்டா 3 ரெசிப்டார் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அங்குள்ள ஃப்ரீ ஃபேட்டிஸ் எல்லாமே பிளாஸ்மாவில் அவைலபிளாக ஆக்குது. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. Then that pharmacokinetics என்னன்னு சொல்லி பார்த்தா all the drugs, okay, what are the drugs we discussed, all the category of drugs are getting metabolized in liver and gut but not available in oral. All are available in intravenous. All the drugs are metabolized by 2 enzyme MAO, monoamine oxidase, and COMT. This one is catechol O methyl transferase. இந்த 2 என்சைம் மூலம்னா தான் வந்து ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது. தென் வாட் ஆர் த அட்வர்ஸ் எஃபெக்ட்? ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், ட்ரெமர், தென் வீக்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், டிசீனஸ். தென் இதெல்லாம் வந்து மெயினாக தட் சிஎன்எஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், சிஎன்எஸ் டிஸ்டர்பன்ஸ், அதனால இதெல்லாம் கிடைக்குது. தென் ஹார்ட் ஓவர் பிளட் ஃப்ளோங்கிறதுனால தட் அஞ்சைனல் பெயின் அண்டு அர்த்திமியாஸ், ஹெட்டேக் ஆல்சோ வருது. மேக்ஸிமம் வந்து சிஎன்எஸ் அண்டு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், அஞ்சைனல் பெயின் அண்டு அர்த்திமியாஸ். லாஸ்ட் வந்து தெராபெட்டிக் யூசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனஃபைலாக்டிக் ஷாக், அதாவது சர்க்குலேட்டரி ஃபெயிலியர். சர்க்குலேட்டரி ஃபெயிலியர் அப்போ இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம், அதனால் இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்னு சொல்லலாம். தென் சம் கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் ஃபெயிலியர் டைம் இன்ட்ராவீனஸாக வந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால இதுவுமே வந்து ஒரு
heart, the life saving drugs, then controlling hemorrhage, over bleeding எடுக்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். வித் லோக்கல் அனதீசியா கூட இதுவுமே சம் அமௌண்ட் வெரி ட்ரேஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணி ஜெல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. தென் அக்யூட் பிராங்கியல் ஆஸ்மா கண்டிஷன், தென் இன்க்ரீஸ்டு தட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர், ஐயில் ப்ரெஷர் அதிகமாகிற கண்டிஷன், கிளைகோமா கண்டிஷனுக்கும் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த தெராபிட்டிக் யூஸ். ஸோ இந்த வீடியோவில் pharmacology ஆஃப் adrenergic ட்ரக்ஸ், அதோட ஃபியூ நேம்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன், டைரக்ட் ஆக்டிங், இன்டைரக்ட் ஆக்டிங், மிக்சிங், தென் pharmacological action, action on heart, blood vessels, eyes, then smooth muscles, then bladder, then metabolic effect, then pharmacokinetics, then adverse effect, and therapeutic use. Everything's discussed. Thanks for watching.